10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, என்னப்பனல்லவா என் தாயுமல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. உன்னத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன்னத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன் பேரை சொல்லி சொல்லி என் மனச பொங்க வச்சு, உன்னத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன் பேரை சொல்லி சொல்லி என் மனச பொங்க வச்சேன். உறவுக்கு உயிரூட்ட, உறவுக்கு உயிரூட்ட தவிச்சாதான் தாலாட்ட. வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி, எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி, எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. தண்ணீரை வேறுந்தான் ஓடி ஓடி தேடுது, புயலில் பூவும் தான் போராடுது. அலைகின்ற ஆடிது தாயை தேடி ஓடுது, சிந்தி வச்ச கண்ணீரில் நீராடுது. துயரங்கள் உயருதம்மா கழுத்து வரை வெள்ளமா, அத்தனையும் தெரிஞ்சிருந்தும் கல்லு போல உள்ளமா. இன்னும் வர தாமதமா இதுதாட உன்மதமா. வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி, எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி, எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி, எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி.
உனக்கும் எனக்கும் இருக்கும் வழக்கு முடியாதா? இருண்ட கிடக்கும் மனதில் கிழக்கு விடியாதா? எரியும் உயிரில் கருணை மழையும் பொழியாதா? அழுது தவிக்கும் குரலில் அமுதம் வழியாதா? பூமி நடக்க வானம் அதிர பாதம் படட்டுமே, சூழும் வினைகள் தேடி முடிக்க சூலம் வரட்டுமே. பழியும் புதிரும் போதாதா, இனியும் துயரம் தீராதா? இதுவும் சரியா திரிசூலி, நானும் வரவா தீயாகி. எழுந்தாமல போல நடந்தா நதி போல, எழுந்தாமல போல நடந்தா நதி போல, அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னார மனசு இருக்கும். என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போது திறந்திருக்கும். வெள்ளாவி மனசுக்காரன வேல் கம்பு எனத்தானே, வெள்ளூரு சனத்துக்காரன வெள்ளந்தி குணத்தானே. வெள்ளாவி மனசுக்காரன வேல் கம்பு எனத்தானே, வெள்ளூரு சனத்துக்காரன வெள்ளந்தி குணத்தானே. நீ வேட்டி சொட்ட போட்டு வரும் பொட்டு வச்ச ஆகாயம், நீ தொட்டு தந்த வாழமரம் எங்களுக்கு தாயாகும். நீ கோபத்தில உக்கரம், ஆபத்தில சக்கரம், விதியில சந்தையில உன்னையும் தான் கண்டா படப்பு கட்டி நிக்கிறோம். வெள்ளாவி மனசுக்காரனே வேல் கம்பு இனத்தானே, வெள்ளூரு சனத்துக்காரனே வெள்ளந்தி குணத்தானே. அடியே வன பாத்திட பாத்திட நான் கொலஞ்சேனே. அழகா இந்த அரடி ஆம்பளையும் விளைஞ்சேனே. பொழுதும் வாசனா செய்ய கூட்டுதே, அடங்கா மத யானைய போல் என தாக்குதே. உசுரே ஓர பார்வை சக்கரத்தை நெஞ்சுக்குள்ள சுத்த விடுதே. அடியே வன பாத்திட பாத்திட நான் கொலஞ்சேனே. விளைஞ்சேனே. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் எண்ணம் யானியே. நீன்றி மூடுமே ஏவானோ, நீதானே என் காதலே என்னாலும். உருகி உருகி போனதடி என் உள்ளம்
பேச உன் கூட எதை வச்சு நாம் பேச மூச்சு முட்டை பேச்சு முட்டை வார்த்தை தவிக்கும் உன்னை பார்த்ததுமே அத்தனையும் செத்து கிடக்கும் ஒத்த சொல்ல நீயும் சொல்ல கேட்க நினைக்கும் மன ஒன்ன கண்டா மட்டும் ஏன பரவரக்கும் பஞ்சாரத்தில் மாட்டி கெட்ட கோழி கொஞ்சா கிடக்குறன பஞ்சவர்ண கிளிய ஒன்ன நெஞ்சுக்குள்ள சுமக்குறன யாரா தம் அடிக்கிறது? அவன் காது மணி 2 போட்டு எடுத்துருவாயா? Rest in peace. வண்டியடா
ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும்.
மஞ்ச அரைச்சி எடுத்து எம்மா அரைச்சி எடுத்து பூசி பூசி குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சி மல்லி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு கும்பிட்டவ வாழ்வ காக்க வாடி 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 வாடியம்மா பூப்பதையும் காய்ப்பதையும் காப்பவளே அம்மாடி காப்பவளே கொலை செஞ்சா கடவுளும் பொய்யாடி எம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா கொலை விழியம்மா நீ கோர
गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मङ्गलं कुरु ஏ திலகா, ஏ திலகா, வாடி வெளியே. என்னதான் பண்றா? ஏ திலகா, ஏ திலகா, வா வெளியே. என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? ஏய், வாசலுக்கு வெளியே என்னடி கோலம் போட்டு வச்சிருக்க? யாராவது வீட்டுக்கு முன்னாடி அப்படிதான் கோலம் போடுவாங்களா? பிடிக்கலன்னா சொல்லுங்கம்மா, இனிமே வேற மாதிரி கோலம் போடுறேன். ஆமா, கிழிச்ச. ஏண்டி ஒரு வேளை சரியா? எங்க உன் புருஷன்? முதல்ல கூப்பிடு. யோ இளங்கோ, யோ இளங்கோ, வாய வெளியே. என்னம்மா கூப்பிட்டீங்களா? இந்த மரியாதைக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. யோ, உன் பொண்டாட்டி வாசலுக்கு வெளியில கோலம் போட்டுருக்க லட்சணத்தை பாரியா? கருமம், எனக்கு எப்படி வாமிட் வருது. தப்புதாமா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. உடனே பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிடுவியே. அப்பப்பப்பா, வீட்ல 2 வேலைக்காரங்க இருக்காங்கன்னு தான் பேரு. ஒரு வேலைக்கு உருப்படியா செய்றாங்களா? மாசமானா சம்பளம் வேணா சேர்த்து கேட்க தோணுது, ஒரு வேலை செய்ய தோணல. சரி சரி, இனிமே புருஷனும் பொண்டாட்டியும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க பார்க்கலாம். சீக்கிரம். ஏண்டி கழுத, நானும் பார்க்குறேன், கொஞ்சம் கூட அண்ணா அண்ணிங்கிற மரியாதை இல்லாம காலில் வேற விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றியா? உன்ன என்ன பண்ணுவனா? என்ன குறும்பு பண்ண தேவையே? உங்க அண்ணி அடிக்க வர்றா. ஐயோ, நானும் ஒண்ணுமே பண்ணல மாமா. வேணா எங்க அண்ணனை கேட்டு பாருங்க. இல்லனா ஆமா ஆமா, நீ என்ன பண்ணுன? தேவையில்லாம இவ தான் உன் மேல குற்றம் சொல்றா. என்ன உங்க தங்கச்சிக்கு சப்போர்ட்டா? நீங்க இப்படி செல்லம் கொடுத்து தான் அவ கெட்டு போறா. நீங்க ஃபர்ஸ்ட் சும்மா இருங்க, நான் அவளை பாத்துக்கிறேன். உன்ன பொறுமா பொறு. அப்படி என்ன தேவைக்கு பண்ணா? அப்படி என்ன பண்ணாலாப்பா? அவ நான் போட்ட கோலம் சரியில்லையா, அதனால என்னை மிரட்டுறப்பா. அது மட்டும் இல்லை, நானும் அவரும் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு வேலை சொல்றா. நீங்க நவருங்க, நான் அவளை பாத்துக்கிறேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாமா தேவகி, சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாமா. சின்ன பாப்பா. யாரு இவ சின்ன பாப்பாவா? கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் 2 பாப்பாவை பெற்றிருப்பா. ஐயோ ஆமா, நீ எங்க அண்ணன் மாதிரி அழகா ஒரு பாப்பா, உன்ன மாதிரி குரங்காட்ட ஒரு பாப்பா. ஏய் உன்ன அப்பா பாருங்கப்பா. ஏன் தேவகி காலங்காத்தால உங்க அண்ணிய இந்த பாடுபடுத்துற? ஆமா, எப்படி அழுகுறா பாரு. அவளை அடிச்சு போடுறப்பா. போங்கப்பா. ஹனி, இங்க பாருங்க, மாமா எப்பவுமே என் கட்சி தான், மறந்துடாதீங்க. ஆமா ஆமா, பெரிய பொல்லாத கட்சி. வீட்ல வேலை நிறைய இருக்கு, வாடி முதல்ல போய் சமைக்க. வரமாட்ட போடி. ஏய் வந்து என்ன போடி. ஆமா மாப்பிள, தேவகிக்கு கல்யாண வயசாயிடுச்சு. காலாகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்க கடமை முடியுமில்ல? என்ன மாமா பண்றது? எங்க கல்யாணத்துக்கு வாங்கின கடனையே அப்படி இப்படின்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க முடிஞ்சது. நான் ஒரு சாதாரண கார் டிரைவர் மாமா, சொந்தமா கார் வச்சிருக்கேன்னு தான் பேரு. வரவுக்கும் செலவுக்கும் சரியா போயிருது. இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு சிம்பிளா கல்யாணம் பண்ணா கூட குறைஞ்சது ஒரு 5-6 லட்சம் தேவைப்படும். கையில காசு இல்லையே, வெறுங்கையில முளம் போட முடியுமா? வாஸ்தவம் தான். வயசுக்கு வந்த பொண்ணை இப்படியே எத்தனை நாளைக்கு நம்ம வீட்டில் வச்சிருக்க முடியும்? காலாகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான மாப்பிள? பார்க்கலாம் மாமா, நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி இடமா அமைஞ்சதுன்னா பரவாயில்ல. அமையாத எங்க போயிடும்? அது அதுக்கு நேரங்களை வந்துருச்சுன்னா தானா தேடி வரும். சரி மாமா, சரி மாப்பிள, உங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு கிளம்புங்க மாப்பிள. சரிங்க மாமா. அப்பா அப்பா
வாடா சங்கர், இப்பதான் வரியா? ஆமாண்ணா. பார்த்து 6 மாசமாச்சு. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேண்ணே. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. ஆமாண்ணா. அப்பா எங்கண்ணே? சித்தப்பா, சித்தப்பா. வாப்பா சங்கர், படிப்பெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டியா? படிப்பெல்லாம் முடிஞ்சுப்பா. எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிடுவேன். ஆமாண்ணா, போன லீவுக்கு வரப்போ அப்பா உங்கள் கல்யாணத்தை முடிச்சலான்னாரு. அது நடக்காமல் போச்சு. இந்த லீவ் முடிஞ்சு போகிறக்கலாச்சு கல்யாணம் பண்ணிடலாமா? டேய், அதெல்லாம் பண்ணா கிடக்குதுடா. என்ன அவசரம்? நீ முதல்ல சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போ. ஆகும்னா பேச்ச மாதிரி. சரிப்பா, நான் போய் உள்ள ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்கள் பேசுகிறேன். ஏண்டா சந்தானம், நான் கேள்விப்பட்டது உண்மையா? நேத்து ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கு பாத்தியாமா? ஊருக்குள்ள ஏன்டா இப்படி கெட்ட பேர் வாங்கிட்டு தெரியுற? ஐயோ சித்தப்பா, யாரோ உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்காங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நிறுத்துடா, மொச பிடிக்கிற நாய மூஞ்சிய பார்த்தா தெரியாது? உனக்கு உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கம் ஒண்ணு கூட எல்லாமே இருக்குன்னு எனக்கு தெரியும். இனிமேலாவது ஒழுங்கா நான் சொல்றதை கேளு. என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கணும்னு எத்தனை நாளா காத்துட்டு இருந்தீங்க? ஏன் எனக்கு அந்த உரிமை இல்லையா? நீ அண்ணன் பையன்டா. உன்னை தோளுக்கு மேல தூக்கி வளர்த்தவன் நானு. எல்லா கேள்வியும் நான் தான் உன்னை கேட்பேன். இனிமேலாவது ஊருக்குள்ள கெட்ட பேர் வாங்காத, நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா இரு. நீங்க எல்லாம் சொன்னீங்க, நான் என்ன கேட்கல. ஒழுங்கா ஒரு கல்யாணத்தை பண்ணி இனிமேலும் உன் பொண்டாட்டி குடும்பம்னு சொல்லி ஒழுங்கா வாழ கத்துக்க. கல்யாணமா? கல்யாணம்லாம் இப்ப எதுக்கு அவசரம்? இன்னும் 2 வருஷம் போகட்டும் சித்தப்பா. டேய், பசிக்க ஆகாத சோறும் பருவத்துக்கு கட்டாத பொண்டாட்டியும் என்னடா பிரயோஜனம்? ஒழுங்கா நான் நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ ஒழுங்கா அதை பார்த்துக்கிட்டு நீ உன் பொண்டாட்டி உன் குடும்பம்னு நல்லபடியா வாழ கத்துக்க. சே, விட மாட்டீங்களே. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, போங்க. வாங்க மேடம், நீங்க ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க போல இருக்கு. என்ன கிண்டலா? இந்த மாதிரி எத்தனை நாள் நான் இந்த மாதிரி முன்னாடி வந்து வெயிட் பண்ணிருப்பேன். எனக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணா ஒன்றும் தேஞ்சு போயிட மாட்டேன். நீ ஈஸியா சொல்லிட்ட. என்ன ஏட்ட அழகான பையன் எவ்வளவு நேரம் தனியா நிக்கிறது? வர போற பொண்ணுங்கெல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. ரொம்ப வலியாதடா. இந்த மூஞ்சிய நான் காதலிச்சதே பெருசு. ஏதோ குட்டி போட்ட நாயாட்டம் என் பின்னாடியே லொலொலொன்னு சுத்திட்டு வந்ததுனால பரிதாபப்பட்ட காதலிச்சு தொலைச்சிட்டேன். என்ன சொல்லணும், உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்தன பாத்தியா? இதெல்லாம் எனக்கு தேவைதான். ஏய் சாரி சந்திரு, நீ ஆம்பளை ஏதாவது சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனா என்னால அப்படி வர முடியுமா? எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? உங்க அண்ணனுக்கு தெரியாம லவ் பண்ண தெரியுது, ஈஸியா பொய் சொல்லிட்டு வர தெரியாதானே? ஐயோ சரி சரி, அதை விட்டு வேற ஏதாவது பேசலாம். நாளைக்கே உங்க அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சு சம்பாதிக்கலனா நீ என்ன பண்ண போற? ஐயோ நீ என்ன பயமுறுத்தாத, அமைதியாரு. நான் இருக்கிறப்ப உனக்கு என்ன பயம்? பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். தேவகி, சங்கர் எப்போ ஊர்ல இருந்து வந்த? காலேஜ்ல முடிஞ்சா? முடிஞ்சு தேவகி. உன்னை பார்க்கலாம் தான் வீட்டுக்கு போகலான்னு இருந்தேன். ஆமாம், நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, வீடு உண்டு வேலை உண்டுன்னு அப்படியே பொழுது போகுது. சரி அப்படியா? உங்கள் அண்ணனுக்கு பெரிய சுமையை குறைச்ச போல. என்ன சொல்ற? கையை கூட சொல்கிறேன். என்ன? கையை ஃபஸ்ட்டு கூட சொல்கிறேன். வாழ்த்துக்கள், உன் காதல் வெற்றி பெற. ஐயோ நான் பாரு மறந்தே போயிட்டேன். சங்கர், இவர் சந்துரு, நம்ம ஊருக்கு புதுசாக குடி வந்திருக்காரு. ஹாய் சங்கர். ஹாய். உங்களை பற்றி தேவகி நிறையா சொல்லியிருக்கா. நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தது, 2 பேரும் ஒரே காலேஜுக்கு போகலான்னு ஆசைப்பட்டப்ப இவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக போக முடியாமல் போனப்போ நீங்கள் ரொம்ப ஆறுதல் சொன்னது, அந்த மாதிரி உங்களை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கிறா சங்கர். ஆமாங்க, தேவி நல்ல பொண்ணு தான். என்ன பண்ணுறது, அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக
அவளோட படிப்பை வந்து கண்டினியூஸாக தொடர முடியல. இருந்தாலும் அவள் வாழ்க்கையை படிப்பில் பாதியிலே நிறுத்திட்டா. சரி, நான் வேறு நீங்கள் பேசியிருக்க நேரத்தில் இடையில உங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டுக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சங்கர். தேங்க்யூ சங்கர். சரி தேவகி, நானும் கிளம்புறேன். நேரமாச்சு, எனக்கு வெட்ட வேண்டிய மாம்பழம் வெட்டு. மாமுலா எப்பயும் கன்னத்தில் கொடுப்பேன், இன்னைக்கு வித்தியாசமா உதட்டல. போடா உதப்படுவ ராஸ்கல், முதல்ல வீட்டுக்கு போ. உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே, குருகி குருகி போனதடி என் உள்ளம் யானியே. நீன்றி மூடுமே ஏவானோ, நீதானே நீதானே என் காதலே என்னாலும்
வாங்க இளங்கோ வாங்க வாங்க. என்ன என்ன பார்க்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான் வந்திருக்கோம். எனக்கு சுத்தி வளைச்செல்லாம் பேச தெரியாது. உங்ககிட்ட நேரடியாவே கேட்குறேன். என் அண்ணன் பையன் சந்தானத்துக்கு உன் தங்கச்சிய பொண்ணு கேட்டுதான் இங்க நான் வந்திருக்கேன். நீ சரின்னு சொல்லு. அடுத்த மாசத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து இவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஐயா நீங்க பெரியவங்க, உங்களை மூஞ்சி அடிச்ச மாதிரி பதில் சொல்றது எனக்கு நல்லா இருக்காது. நீங்க நல்லவங்க தான். ஆனா என்ன இளங்கோ, என்ன ஆனா? தயங்காம சொல்லு. சந்தான மாதிரியான கெட்டவனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க. யாரா கெட்டவன்? நாக்க அடக்கி பேசு, இல்ல வகுந்துருவ வகுந்து. டேய் விர்ரா, வந்த இடத்துல வம்பு பண்ணிக்கிட்டு. அதான் நான் இருக்கேன்லடா சித்தப்பன், பேசிக்கிறேன். என்ன இளங்கோ, இவனுக்கு என்ன குறைச்சல்னு நீ பார்த்துட்ட? அவனுக்கு வீடு வாசல் இல்லையா, சொத்து சுகம் இல்லையா, இல்ல அவன் சம்பாதிக்கலையா? என்ன பிரச்சனை உனக்கு அதுல? எல்லாம் இருந்து என்னங்க பிரயோஜனம்? சந்தானம் ஒழுங்கா இல்லையே, குடி கூத்தியானு. இப்படிப்பட்ட ஒருவனுக்கு என் தங்கச்சி கட்டி கொடுக்க எனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? சித்தப்பா, இதுக்கு தான், இந்த இளவுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கேட்டீங்களா? என் பேச்ச கேட்டு இருந்தா நம்ம கண்டவன் கிட்ட அசிங்கப்பட்டிருக்க தேவையில்லை. சந்தானம் வேண்டாம். கண்டவன் கிண்டவன நடக்கிறத வேற. வீடு தேடி வந்துட்டீங்களே, பொறுமையா இருக்க. என்னடா பொறுமை போட்டு மாட்டுது? விட்டா தலைக்கு மேல துள்ற. டேய் எப்ப பார்த்தாலும் வம்பு பண்ணிக்கிட்டே செத்த ஓரமா நின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏடா சொன்னா? சொன்னா கேளுங்க, வீணா பிரச்சனை வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. டே சந்தானம் விர்ரா, வந்த இடத்துல வம்பு பண்ணிக்கிட்டு. சொல்லுவே புருஷன்கிட்ட இல்ல, கூடி சீக்கிரம் பதில் வம்பு பண்ணாம இவன் பேசுறத கேட்டுட்டு கை கட்டி கும்பிட சொல்றீங்களா? நல்ல இடத்துல சம்மதம் பண்ண கூட்டிட்டு வந்தீங்க போங்க. உண்மையை சொன்னா ரோசம் பொத்துக்கிட்டு வருதா? மூடிட்டு போடா வெளிய. என்ன இளங்கோ, நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன், பேச்சு ஒரு தினுசாவே இருக்குது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன் அந்தஸ்துக்கு நான் உன் வீட்டுல பொண்ணு கேட்க வந்ததே பெருசு. கூரை மேல சோத்த போட்டா 1000 காக்கா, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஐயா இங்க பாருங்க, நீங்க வேணா உங்க அண்ணன் மகனுக்கு வக்காலத்து வாங்கலாம். எனக்கு என்ன தலையெழுத்தா? நீங்க போகலாம். இளங்கோ இப்ப சொல்ற, நீ நல்லா கேட்டுக்கோ. உன் தங்கச்சிக்கு முன்னாடி என் அண்ணன் பையன் சந்தானத்துக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கல. என் பேரு தனசேகர் இல்ல. நீ வாடா போலாம். ஏங்க எதுக்கு இவ்வளோ கோபப்படுறீங்க? பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் நல்லவங்க கெட்டவங்க கேட்டு வரத்தான் செய்வாங்க. நாம தான் அவங்க கிட்ட பொறுமையா பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இப்படி சண்டைக்கு போனா என்னங்க அர்த்தம்? அதுக்காக இப்படிப்பட்ட தருதலைக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்க சொல்றியா? ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா கொடுங்க, பிடிக்கலையா பிடிக்கலன்னு பக்குவமா எடுத்து சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். இங்க பா, எனக்கு ஏதோ நீ சொல்லி கொடுக்க வேண்டாம். யாருக்கு எப்படி பேசணும் எனக்கு நல்லாவே தெரியும். போ போ போய் வேலையை பார். அம்மா தாயே பகுதி அம்மனே, இந்த ஊரை வந்து நம்ம என்னையும் இந்த ஊர் மக்களையும் நீதாம்மா காப்பாத்தன.
அண்ணன்மார்களே, அம்மாமார்களே, ஐயாமார்களே, ஆத்தாமார்களே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே ஒரு அதிசயம் நடக்க போகுது. நடக்கிறதுனா கீழே இல்லை சாமி, இந்த கன்னி பொண்ணு கட்டளை கன்னி கைப்படாத ரோஜா அடியே கைத்து மேல நடக்க போகுது சாமி. ஏய் இங்க வாடி, ஒரு பல்டி அடிச்சு விடுறீ. ஏய் அறிவு இருக்கா உனக்கு? இல்ல அறிவு மூளைன்னு ஒண்ணு இருந்தாதான் அறிவு இருக்கும், அதெல்லாம் உனக்கு இருக்காது. எனக்கு உனக்கு நிறைய ஒரு பல்டி அடிச்சா ஜனங்க பாக்கட்டும். இப்பயே பல்டி அடிச்சா எல்லாம் பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு இப்ப இங்கெல்லாம் கொஞ்சம் வயசு பசங்க இருக்காங்களா? ஒண்ணு தெரியலையே, அவங்க கண்ணு நொலையா இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் வயசு பசங்க இருக்காங்க. இப்ப அவனுங்களுக்குலாம் ஒரு டான்ஸ் தான் பிடிக்குது. முதல்ல ஆமா டான்ஸ் ஆடுவான், அப்புறம் எல்லா வித்தையும் காட்டும். ஓகேவா? அதே புள்ள ஆட்டு ஆரம்பிங்க. பிளேட்டை எடுத்துக்கோ. ஆட போகுது, ஆட போகுது. பாரு பாரு நல்லா பாரு, பாரு பாரு நல்லா பாரு. பாட்ட போடுங்கப்பா. மயிலாடும் பாறையில் நாங்க ஆடி இருக்கோம், மதுரை மேங்காட்டு பொட்டலில் மெடலும் வாங்கியிருக்கோம். பாட்டை நிறுத்து. ஏய் என்னங்கடா பழைய பாட்டை போட்டுட்டு விளையாடுறீங்களா? ஏய் புது பாட்டை போடு. புள்ள புதுசா பாட்டு பாட்டு போடு, புது பாட்டை போடு. ஆடாத வண்டியிலே அதிராத கொண்டையிலே, அதிராத கொண்டையிலே பூவான பூ முடிஞ்சு அமுசவள்ளி வந்திருக்க ஊரு ஆம்பளங்க பத்திரம் யா. மன்னார்குடி கல கலக்க மதுரை ஜில்லா மன மணக்க ஆண்டிப்பட்டி சிறு சிலுக்க அரசம்பட்டி கம கமக்க எல்லாம் தக தகக்க வீரபாண்டி கிருகிருக்க சின்னமனூர் சிறு சிறுக்க கம்பம் எல்லாம் கதகதக்க கோடியும் தான் பச பசக்க பெரிய குளம் கிசு கிசுக்க வத்தல குண்டு படபடக்க பாடிப்பட்டி படபடக்க ஏ உசிலம்பட்டி உச்சிப்பட்ட சேடப்பட்டி நச்சுப்பட்ட கலிங்கப்பட்டி கரிச்சிப்பட்ட கரியப்பட்டி வேர்த்துப்பட்ட திருப்புவனம் சொக்கி நிக்க சிவகங்கை திக்கி நிக்க அட வருஷ நாடு சாய வழி வாழ யூத்து சரியே புளிச்சம்பட்டி காய அந்த பூசலூரு கருக ஆடி வந்த ஆட்டம் என் மேல பல மைனருக்கு நோட்டம். ஆடி வந்த ஆட்டம் இது தொட்ட கைக்கு கொடுக்காத தோட்டம். போட்ட பைய ஊரூரா திறந்த பைய உச்சி கொட்டி பார்த்த பைய உதாரியா நின்ன பைய ஊரை எட்டி பார்த்த பைய குப்புரு தான் உழுந்த பைய இந்த மாட்டம் போன பைய ரொம்ப வந்தா பயந்த பைய ஆடா தின்னு வளர்ந்த பைய ஆடாமலே கவுந்த பைய வெட்டி கட்ட விட்ட பைய விந்தி விந்தி நடந்த பைய ஏ ஒத்த செருப்பு போட்ட பைய உரசி உரசி தேஞ்ச பைய சிலடிச்சு கிழிச்ச பைய வீணாகத்தான் போன பைய சந்தைக்கு தான் வந்த பைய சங்கதிக்கு நின்ன பைய ஒருத்தன் சும்மா வெட்டி பைய ஒருத்தன் தெருவில் கிடந்த பைய ஒருத்தன் தன்னை மறந்த பைய ஒருத்தன் இது கடத்தருவே காணாத தங்கம் இத பாட போற இந்த சிங்கம் இது கடத்தருவே காணாத தங்கம் இத களவாட போற இந்த சிங்கம்
மகா ஜனங்களே, இந்த பாப்பா ஆடுறத பார்த்தீங்க, பாடுறத கேட்டீங்க. பாப்பா உங்களை பார்க்க பக்கமாக வருது. பாப்பாவுக்கு உங்கள் கையில் உள்ளத 1000மோ 500 போடுங்க. ஏ பாப்பா, அங்கே பாரு, அந்த பாட்டி உனக்கு பணத்தை வச்சு ரெடியாக நிற்கிது. ஓடிப்பா, அங்கே பாரு, அங்கே பாரு பாப்பா. கம்மிங்க. வாமா வேமாவா, பணத்தை ஆட்டி போட்ட. ஏவுல தட்டு நம்பிச்சா இல்லையா? அரிசிங்க நடக்குது 500. என்னையா காசு இவ்வளவு கம்மியா இருக்கு, இத 3 பேர் சோறு கூட திங்க முடியாது, என்ன பண்றது? என்ன புள்ள பண்றது? இந்த மக்கள்லாம் ரெக்கார்டன்ஸ் தான் விரும்புறாங்க. ஆமா, நம்ம வந்து யாரு கேக்குறா? ஏதோ நல்ல நடந்தா இவளை போய் எங்க கரை சேர்த்து விடலான்னு பார்த்தா எங்க அவளை சேவா ஓரமா உட்காந்து அப்படி பண்ணு சாப்பிடுவோம். என்னடி எவ்வளவு பார்த்தாலும் கிழிச்சேன் அப்படி என்னடி நாங்க தப்பு பண்றோம்? என்னடா சின்னமணி இவ்வளவு சொத்து பத்து இருந்தோம். என்னடா சின்னமணி இவ்வளவு சொத்து பத்து இருந்தோம், ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. வர்ற புரோக்கர்லாம் ஜாதகத்தை கொடுக்குறியான், 1000 2000 குறியா இருக்கிறியான். போட்டோவை கொடுத்துட்டு ஒரு பொண்ணு போட்டோவை கூட காட்ட மாட்டேங்கிறியான். பொண்ணு போட்டோவை காட்டிட்டு காசு கேட்டா கூட 1000 2000 கொடுக்கலாம்டா. கொடுக்க முதலாளி. இந்த இனிமேல ஒருத்தர் பிறக்க போறாங்க. இந்த திருவிழாவில் யாரோ ஒன்று கிடைக்காமே போயிட போகுது. அப்படியே கிடைக்கலினால உங்களுக்கு பொண்டாட்டியா வர்றது இனிமேல பிறக்க போகுது. என்ன
அன்னைக்கு மத்தியானம் 11 மணிக்கு பார்த்தேன். ஒன்று கொஞ்சம் ஓனவாயோட தான் வந்தது. அதை பார்த்தேன், ஒரு நிதனமாக தான் தெரிஞ்சுது. ஒரு 2 நாளைக்கு நான் போடணும்னு வச்சுக்க, ஓனவாயை நேர் பண்ணிடுவேன். ரொம்ப கவலையா இருக்குதுடா. ஒரு பொண்ணு அப்புறம் கிடைச்சா வந்து நான் சந்தோஷமா உங்ககிட்ட இருக்கும். சொல்கிறேன், 2 பேரும் போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க போகலாம். இப்போ கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு கிடைச்சா சந்தோஷமா இருக்கும்டா. கல்யாணம் சீக்கிரம் பண்ணிப்படலாம். வாங்க, உங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்காக வந்துருச்சு. நான் அதுக்கு தானே இந்த அழைச்சி அழைகிறேன். பேசிட்டு போகலாம். ஏ புள்ளை, அந்த ஆளு சொல்றத கேட்டியல்ல, பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கு. நாளைக்கு தொழில மாத்திரம் இந்த புரோக்கர் வேலைக்கு போற பணத்தை சம்பாதிக்கிறான். புரோக்கர் வேலைக்கா? பொண்ணு புரோக்கர். பார்க்கலாம். போலாம். சந்துரு, நேத்து நான் சொன்னதை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க? இதில் யோசிக்கிறதுக்கு என்ன தேவைக்கு முடிவு இருக்கு? சந்தானம் உங்கள் அண்ணனை பொண்ணு கேட்டு வந்தது வாஸ்தவம் தான். அதான் உங்கள் அண்ணன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு நீ பயப்படுற? ஐயோ, அதுக்கு இல்லை சந்துரு. இப்பெல்லாம் எங்க அண்ணன் என் சாதகமும் கையுமா தெரியுறாரு. இதுக்கு மேலேயும் நம்ம காதலை மறைக்கிறது நல்லாவா இருக்காது. புரியுது தேவகி. என் கல்யாண விஷயத்தை பற்றி எப்படி எங்கள் வீட்டில் பேசுகிறேன்னு எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது. ஐயோ, இனிமே யோசனை பண்ண டைமே கிடையாது. உடனே ஏதாவது முடிவெடுக்கணும். சரி தேவகி, இன்றைக்கே எங்கள் அம்மாக்கிட்டையும் எங்கள் அப்பாக்கிட்டையும் நம்ம விஷயத்தை பற்றி பேசி நல்ல முடிவாக எடுக்கிறதுக்கு பார்க்குறோம். நாளைக்கே உன்னை பொண்ணு பார்க்குறதுக்கு வர்றோம். இதில் ஒன்றும் மாற்றம் இல்லைல்ல? சத்தியமாக நாளைக்கு வெத்தலை பாக்கத்தோட உன்னை பொண்ணு பார்க்க வர்றேன். கடவுளே, எந்த எதிர்ப்பும் இல்லாமல் எங்கள் காதல் கை கொடுணும். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை அவுத்து போட்டு அடிச்சான். என்ன தேவைக்கு அப்படி பாக்குற? பார்த்தேங்கன்னு பார்த்தேன். லவ் ஆக்கா பண்ணு பண்ணு, காசா பணமா உன்ன சொல்லி குத்தம் இல்ல, வயசு அப்படி. நண்டு கொளுத்தா வயல்ல எப்படி தங்கம்? வார்த்தை அளந்து பேசு. என்ன கண்ணு பட்டுன்னு மரியாதை குறைச்சிட்ட? அப்புறம் கற்பு போச்சு கருமாந்திர போச்சுன்னு மூளையில உட்காந்து ஒப்பாரி வைப்ப. இதெல்லாம் தேவையா கண்ணு? இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு தேடி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? இது என்ன கேள்வி? சர்க்கரையை தேடி எறும்பு எதுக்கு வரும்? ஏபிசிடி படிக்கவா? அதுக்கு தான் கண்ணு. அங்க என்னடானா உங்க அண்ணன் நீ சுத்த தங்கன்னு சொல்லிட்டு திரியறா. இங்க என்னடானா நீ எவனையா உரசிட்டு திரியற. ஓ, நாம சுத்த தங்கமானு உரசி பாக்குறியாக்கா? டேய், நான் எவன் மேல உரசுடா? அத கேக்க நீ யாரு? ஓ, அவனை மட்டும் தான் உரசுவியா? என்னையெல்லாம் பார்த்தா ஆம்பளையா தெரியலையா? உன்ன மாதிரி பொறுக்கி எல்லாம் எந்த பொண்ணுமே திருப்பி கூட பார்க்க மாட்டா. இந்த கதாநாயகிகளே இப்படிதான்ப்பா. எல்லா கதாநாயகிகளும் கதாநாயகனை மட்டுமே லவ் பண்றாங்க. அப்புறம் இந்த வில்லனுங்களா விரல சுப்பிட்டு போறா. ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, இந்த கதையை எழுதுனானே அவனை பட்டையா உளிச்சா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, அப்பா அம்மா விளையாட்டுலாம் முடிச்சதா கண்ணு? ஹே, நீ நினைக்கிற மாதிரி எங்க காதல் அவ்வளவு கீழ்த்தனமானது கிடையாது. ஓ, உங்க காதல் ரொம்ப புனிதமாக்கும். அப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் நம்ம பொண்டாட்டி நம்ம காதலுக்கு ரொம்ப புனிதமான காதலுக்கு சொந்தக்காரின்னு வச்சு பூஜையா பண்ண போறான். கட்டில போட்டு புரட்டி எடுக்க மாட்டான். ஒரு பொண்ணு கிட்ட வந்து இப்படி பேசுற, உனக்கு வெக்கமா இல்ல? சரிடா, உன்னால என்ன பண்ண முடியும்? மிஞ்சி போனா என் அண்ணன் கிட்ட சொல்லுவேன். சொல்லிக்கோ, எனக்கு ஒரு வேலை மிச்சம். அண்ணனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி லவ் பண்ணிக்கிட்டு அம்மனை வீரப்பா பேசுறத பாரு. காதல் அப்படி பேச வைக்குது. டேய், இந்த தேவகி நெருப்புடா. தொட நினைச்ச கருகி போயிடுவேன். என்ன முதலாளி, அவ பாட்டு உங்களை மரியாதை இல்லாம பேசிட்டு போறோம், நீங்களும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறீங்க.
விரா செம்பிளி அவன் என்ன திட்டுறதும் எனக்கு கிக்காத்தான் இருக்கு. என்ன முதலாளி இப்படி சொல்றீங்க? உங்களை பார்த்து வருது மூஞ்சியை சுழிச்சிட்டு போனாலே அவ முந்தாளிய உருவிடுவீங்க. அப்படிப்பட்ட நீங்க இவகிட்ட மட்டும் ரொம்ப அடக்கமா நடந்துக்கிறீங்களே. டேய் செம்பிளி, அரை மணி நேரத்துக்கு மட்டும் ஒருத்தி வேணும்னா அப்பவே அனுபவிக்கலாம். ஆயுசு முழுக்க ஒருத்தி வேணும்னா 5 அடக்கி தாண்டா போகணும். அதனால என்ன பிரயோஜனம் முதலாளி? கல்யாணம் வேணும்னானே உங்க சித்தப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க பொண்ணு கேட்க போனீங்க. கடைசியில் என்னாச்சு? நீங்க அவமானப்பட்டு வந்ததுதான் மிச்சம். அதுக்கு பழிக்கு பழி வாங்கத்தான் தேவகி கழுத்துல நானே தாலி கட்டிட்டா. அப்புறம் இளங்கோ சொல்றத நான் சொல்றத அவன் கேட்டுத்தான் ஆகணும். முதலாளி, மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு நீங்க முடிச்சு போட பாக்குறீங்க. ஆனா அதுதான் நடக்காது. ஏன்னா தேவகிக்கும் உங்களை பிடிக்கல, அவங்க அண்ணனுக்கும் உங்களை பிடிக்கல. நீங்க என்னடா அவளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சவால் வேற விடுறீங்க. பார்க்கலாம் முதலாளி யார் ஜெயிக்க போறீங்கன்னு. பார்த்துக்கலாம்டா. எங்கடி உள்ள போற? உன்னை பார்க்கணும்னு இவ்வளோ நேரமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்துட்டு இப்பதான் போறாங்க. ஆமாண்டி, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர் திடீர்னு பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. எங்களுக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்க அண்ணனும் அடுத்த வாரத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு தட்டை மாட்டிட்டாரு. எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட உன்னை பத்தி சொன்னேன். அவங்களும் உன்னை அடிக்கடி பார்த்துக்கிறதா சொன்னாங்க. எங்களுக்கும் பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சம்மந்தம் பேச வந்துட்டாங்க. நாங்களும் சரின்னு உட்கார வச்சு எல்லாம் பேசி முடிச்சிட்டோம். தேவகி, நான் எது பண்ணாலும் உன்னோட நல்லதுக்கு தான்டா பண்ணுவேன். அதனால தான் நான் அந்த நம்பிக்கையில தான் நான் வாக்கு கொடுத்துட்டேன். தப்பா? ஐயோ அண்ணா, தப்புன்னு சொல்லலண்ணா. என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம. ஓ, மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோன்னு பயப்படுறியா தேவகி? நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதா மாப்பிள்ளைய வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லியிருக்கேன். நீ போய் பார்த்து தெரிஞ்சுக்க போ தேவகி. ஆமாண்டி, உனக்கும் அவருக்கும் சரியான ஜோடி பொருத்தம். நீ ஏன் ஆச்சரியப்பட்டு போயிருவ நமக்கு இப்படிப்பட்ட புருஷனானு? இரு, நான் போய் உள்ள போய் கூட்டிட்டு வரேன். நீங்க தேவகி, ஏய் மாப்பிள்ளைய பாருடி. என்ன இப்படி தலை குனிச்சு நின்றுட்டு இருக்கிற? நிமிர்ந்து பாரு மாப்பிள்ளைய. என்ன மன்னிச்சிருடா, உனக்கு தெரியாம. எதுக்குடா அழற? நான் தான் சம்மதிச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? ஏண்டி கழுத, எங்கிட்ட கூட சொல்ல ஏமாத்திட்டல. எனக்கு தெரியும் நீ லவ் விடுதலக்கா. திலகா விடுதலக்கா. சரிப்பா. கொஞ்ச நேரத்துல அவ வாடி போயிட்டா. ஏப்பா சந்துரு, உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க? எங்க வீட்டில எல்லாம் சம்மதம் வாங்கிட்டேங்க. எல்லாருக்கும் ஓகே தான். பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க காதலை ஏத்துக்கிட்டதே எங்களுக்கு பெரிய விஷயம்தான். நான் சொல்றேன், தப்பா நினைக்காத சந்துரு. என் தங்கச்சிக்கு அதிகப்படியான நகை போட்டோ ஆடம்பரமான கல்யாணம் பண்ணவோ எனக்கு போதுமான வசதி இல்லை. ஆனா நீ ஏதாவது எதிர்பார்த்தா. சேச்சே, என்ன நீங்க எங்க காதலுக்கு நீங்க சம்மதம் சொன்னதே பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். நான் பெருசா எதையுமே எதிர்பார்க்கல. உங்க தங்கச்சிய கட்டின புடவையோட இப்பயே அனுப்புனாலும் அப்படியே கூட்டிட்டு போறதுக்கு நான் சம்மதத்தோட தான் இருக்கேன். அதுக்காக நாங்க ஏதாவது செய்யாம விட்டுற போறதில்ல. எங்க வசதிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சாதானே எங்களுக்கும் கௌரவம். அது உங்க இஷ்டங்க. உங்க தங்கச்சிக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதை நாங்கள் எதுவுமே தலையிட மாட்டோம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும்
உங்கள் தங்கச்சியை இப்பயே நான் கூட்டிகிட்டு போகிற ரெடியாக தான் இருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? இதுதான் ஜாக்குன்னு தேவையை கூட்டிட்டு போலான்னு பாக்குறீங்களா? ஐயோ சீ போங்க மாமா, எனக்கு வெட்கமா. சரிங்க மாப்பிள்ள, நானும் ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன். வட்டுங்களா சந்துரு தம்பி? சரிங்கப்பா, அப்படியே நானும் கிளம்புறேன். எனக்கு கல்யாண வேலையெல்லாம் நிறையா இருக்கு. அப்புறம் என்னங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என் தங்கச்சியை பிரிஞ்சிருக்கதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திலகா. அவள் புருஷன் வீட்டுக்கு போய் அவள் எப்படி எப்படி திலகா இருப்பா? அவெல்லாம் நல்லாவே இருப்பா. இங்கே பாருங்க, நீங்கள் என்னை பார்த்துக்கிறத விட சந்தோஷமாக அவளை உசுராக பார்த்துக்குவார் மாப்பிள்ளை. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணுமே நமக்கு. சரி திலகா, இனி கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். வா. ஆரம்பிச்சிருவீங்களே உடனே கல்யாண வேலை கல்யாண வேலைன்னு. உங்களுக்கு எப்போவுமே உங்களோட தங்கச்சி நினைப்பே தானா? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஒருத்தி கூட இருக்காளே, என்னை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தீங்களா? சரி சரி, என் அன்பு பொண்டாட்டியே, இனிமேல் உன்னை கவனிக்கிறேன். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம். சரி இப்போ தாங்க. ஏய் என்னடி பண்ண சொல்ற? ஐயோ உங்ககிட்ட என்னடி மரியாதை குறையுது? உங்ககிட்ட நான் பேசி பிரயோஜனமே இல்லை. நீ ஒரு தத்து, இங்க வா. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சனே கண்ணு மணிய போல. நெல்லு கொட்டி வைக்கும் எங்க பத்தாயத்துல ஆசை கொட்டி வச்சே தினம் நினைப்பல. நீயும் இல்லாம நானும் இல்ல. ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவ போல. அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சனே கண்ணு மணிய போல. ராசாத்தி நீயும் தான் பூக்கோலம் போடத்தான் புள்ளிமான் புள்ளி எல்லாம் வாங்கி வருவேன். சாமியை சந்திச்சா என் ஆயுள் காலத்து உன்னோட சேர்க்கும் வரம் வாங்கி வருவேன். தோளுல ஊஞ்சல் கட்டி தோகமையில தாலாட்டுவேன். வீசுங்காத்து சல்லடையில
அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல நெல்லு கொட்டி வைக்கும் எங்க பத்தாயத்துல ஆசை கொட்டி வச்சே தினம் உன் நினைப்புல நீயும் இல்லாம நானும் இல்ல ராசா ராசா உன்னை வச்சிருக்க நெஞ்சில ரோசா பூவப்போல அடி கண்ணே கண்ணே உன்னை கண்ணுக்குள்ள வச்சேனே கண்ணு மணிய போல பத்திரிக்கையா நல்லா படிச்சு பார். அந்த இளங்கோ அவன் தங்கச்சிக்கு கல்யாணம்னு ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப உனக்கு ரொம்ப சந்தோஷமா? சித்தப்பா, ஊருக்குள்ள எவனோ கல்யாணம் பண்றான், அது எனக்கு என்ன எதுக்கு தேவையில்லாம் திட்டுறீங்க? வாய மூடுறா. உனக்கு வேணா இது சாதாரண பிரச்சனையா இருக்கலாம், ஆனா இது என் கௌரவ பிரச்சனை. உன்னை நம்பித்தாண்டா அவங்கிட்ட நான் சவால் விட்டுட்டு வந்தேன். இப்ப எப்பறா நான் அவன் மூஞ்சில முழிப்பேன்? அவன் என் மூஞ்சிய பார்த்து காரி துப்ப மாட்டான். நானும் எத்தனையோ பொண்ணுங்க போட்டோவை காட்டி இதை கல்யாணம் பண்றா அதை கல்யாணம் பண்றான்னு சொன்னேன். எதையாவது நீ கேட்கறியா? இந்த கண்டவங்க கூட சுத்திக்கிட்டு இருந்தீனா நீ என்னைக்கும் உருப்படவே மாட்ட. இப்படி கண்டபடி சித்தாத. ஒழுங்கா நான் சொல்றத கேட்கிற மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா இருக்காத. இதுல எனக்கு ஒண்ணும் நஷ்டம் கிடையாது. எப்படியோ போ. ஏய் இளங்கோ, எனக்கு தராத உன் தங்கச்சிக்கு கல்யாணம் நடத்த பாக்குறியாடா? பாக்குறேன்டா. என்ன தவிர தேவகி மேல எவ கைய வச்சாலும் வெட்டு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அஞ்சனா, சீக்கிரம் வாடி, மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடியே சீக்கிரம் வா. இரியா, ரெடி ஆயிட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சு. அப்படியா? உன் பேச்சை கேட்டு இந்த பொழப்புக்கு வேற வந்திருக்கோம். அந்த பொழப்புலயே சோத்துக்கு சிங்கி அடிச்சோம். இன்னும் இந்த பொழப்புல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஆமா, நம்ம பெரிய கலெக்டர் வேலை பார்த்தா ஏடி நம்ம பொழப்புக்கு 5-10 டீ பண்ணுக்கே காசு கிடைக்க மாட்டேங்குது. சிங்கப்படுத்தாதையா. அந்த அந்த ஆள் சொல்றத கேட்டே ரொம்ப இழிச்சவனா இருக்கான். இழிச்சவனா இருக்கான். போட்டோ கூட காட்டாத புரோக்கருக்குலாம் 1000 அள்ளி கொடுக்குறான். நம்ம ஒரு 4-5 போட்டோ காட்டுன்னு வச்சுக்க, நமக்கு ஆளுக்கு 1000 கொடுப்பான். பக்கத்துல வெக்கமே எல்லாம் கேட்டுட்டு இது பணம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, நம்ம இந்த தொழில கண்டினியூ பண்ணிடுவோம். சரி வா, அவங்க கிட்ட பேசுவோம். சரி சரி. யாருப்பா நீங்க? யாருப்பா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உங்களை பார்த்த மாதிரியே இல்லையே. ஐயா, நான் தாங்க பிரிட்டிஷ் இளவரசர், இவர் இங்கிலாந்து இளவரசி. அட போங்கய்யா, நான் தாங்க பொண்ணு புரோக்கருங்க. நீங்க ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம ஜாதகத்தை கையில் வச்சுட்டு ஆட்டிக்கிட்டே அலைறீங்கன்னு நம்ம பொண்ணு புரோக்கர் பொண்ணு சாமி கொடுத்து சொன்னாரு. அதான் எங்கிட்ட 4-5 ஜாதகம் பெரிய இடத்து ஜாதகமா இருக்குது, உங்ககிட்ட காட்டிட்டு போலான்ட்டு வந்தேங்க. ஜாதகம் பார்த்து பார்த்து குளிச்சு போச்சியா? வர்றவன்லாம் ஜாதகத்தை காட்டி காட்டி பணம் வாங்கிட்டு போயிடுறான். பொண்ணு போட்டோ இருந்தா கொடு, மற்றதை பற்றி பேசலாம். ஃபோட்டோ தாராளமாக காட்டுறேன், ஆனால் போயிட்டு வரதுக்கு ஒரு 5-10 கொடுத்தீங்கன்னா பஸ்ஸு செலவு என்ன தெரியுது. ஃபோட்டோ உள்ள இருக்குது பத்திரமா, அதான் ஏதாவது காசு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் செலவுக்காகும். அந்த காசுல போய் நாங்கள் பொண்ணை பார்த்துட்டு அழகா மூடி இருக்குங்க. பையன் நோண்டிக்கிட்டே இருக்கிறீங்களா தவிர ஃபோட்டோ எடுத்த மாதிரி காட்டலையே. அதோ இப்போ எடுத்துட்டு காசு உள்ள விட்டு எடுத்தால காசு வரும். உள்ள விட்டு எடுக்காதே காசு காசுனா ஏன் காசுக்கு போட்டோ உள்ள வச்சிட்டு பைக்குலயே வச்சிட்டு இருந்தா எப்படி? ஐயா ரொம்ப அவசரப்படுறாங்க. எடுத்து காட்டு ரொம்ப அவசரமா இருக்க. அவன் ரொம்ப நாளா காஞ்சி போய் கிடக்குறான். அப்புறம் என்ன பண்றது? சூப்பரா இருக்கு. ஏதோ ஒண்ணு கிடைக்க மாட்டேதான். பாரு போட்டோ மாப்பிள்ள பாக்குறானே இல்ல கியூட இருக்கறவன் பாக்குறான். நானு ஐயா, இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்குதுங்க. அழகா இருந்தா மட்டும் பத்தாதுடா,
நல்லா படிச்சிருக்கணும். சூப்பரா இருக்குதுங்க. நல்லா படிச்சிருந்தா தான் நம்ம கம்பெனி வரவு செலவு கணக்கு சொத்து பத்து கணக்கெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம்டா. இந்த புள்ள சூப்பரா இருக்குதுங்க. இந்த பொண்ணு எனக்கு முதலாளி அம்மாவா வந்துட்டா அவங்களுக்கு கீழே வேலை செய்ய அவங்களுக்கு கீழே வேலை செய்ய எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பிள்ளை போட்டாதான் பிடிச்சிருக்குது. எந்த பிள்ளையா? ஐயோ ஐயோ என்னடி நம்ம சஞ்சனா போட்டதுல வந்திருக்கு. இல்லையா, போட்டோ ஏதோ அப்படி இருந்துச்சா, அள்ளி போட்டு மேக்கப் போடுற அவசரத்துல அப்படி தூக்கி போட்டு வந்துட்டேன். இவனை அவ கட்டிக்குவாளா? அதான் தெரியல. சரி சரி போட்டோ உள்ள வச்சுட்டு அந்த ஆட்டு பணத்தை கேட்பான். பணத்தை கொடுத்துறியா? ஒரு 10,000 20,000 கொடுங்க போ. ஐயா பணத்தை கொடுங்க, நாங்க பொண்ணு வீட்டுல போய் பேசி முடிச்சுட்டு வந்துடுறோம். வர்ற புரோக்கர்லாம் 5000 10,000 பணத்தை வாங்கிட்டு போயிடுறான், திரும்பி வர்றதே இல்ல. ஐயா நீங்க இந்த மூஞ்ச பாத்துக்கோங்க, எங்க போனாலும் புடிச்சாடிங்க. போட்டோவை பாத்துட்டீங்கல்ல, சேலம் போயிடுவாங்க. கொஞ்சம் நறுக்கு நள்ளி விடுங்க, அப்பதான் அவியலும் போய் பார்த்துட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு பார்க்க சொல்லுவாங்க. நறுக்கு நள்ளி தாங்க போட்டு. சரிடா இந்த பிள்ளை பிடிச்சிருக்குது. சரிடா இந்த பிள்ளை பிடிச்சிருக்குது. ஐயா இந்த பொண்ணு உங்களுக்கு ஓகேவா? 2000 ரூபாய் இப்போ கை செலவு. அவனுக்கு கிளவியா இருந்தாலும் ஓகே. பேசி முடிச்சிட்டீங்கன்னா தலைக்கு 1 லட்சம் ரூபா தர்றேன், 500 ரூபா நோட்டா வாங்கிங்கடா. என்னது 1 லட்சம் ரூபாயா? ஏ புள்ள, நம்ம வாழ்க்கையில 100 ரூபாய் கூட முழுசா பார்த்தது இல்ல. இந்த அப்பாவி நமக்கு 1 லட்சம் ரூபா தரங்கறியா? எப்படியும் அந்த நாய்க்கு முடிச்சிட வேண்டியதான். கடைசில ஆப்பு வைக்காம சரிதான். வெச்சினா ஜெதிக்கிட்டு. அப்புறம் என்ன காசை வாங்கிட்டு கிளம்புங்க. சரிடா பொண்ணு பார்க்கறீங்களா? புள்ளைய காட்டி என்ன பண்ண போற? புள்ளைய காட்டுங்க. ஏயா புள்ளைய அவன் பாக்குறானே, கல்யாணம் பண்ண அவன் பாக்குறான் இல்லையா? நீ தான் பார்க்கணும் அலையற. பால் சொம்பு பொண்ணு எடுத்துட்டு வராது, இவன் தான் எடுத்துட்டு போவான் போல. கொஞ்சம் புரோக்கரை கணக்கு பண்ணுங்க, அப்பதான் நமக்கு கணக்காகும். சரி பொண்ணு போட்டோ வேணுமா? பொண்ணு போட்டோ கொடுத்து போடா. உனக்கு அவசரம் கொடுத்து போடா, பாத்துக்கிட்டு இருக்கேன். ரசிச்சிட்டே இருங்க, நைட்டா அவகிட்ட மட்டும் கொடுத்துறாதீங்க. போட்டோ மட்டும் எது பண்ணிராதீங்க. வாங்க போலாம். போட்டோ என் கைக்கு வந்ததே ஆக பாத்துக்கறேன். நீ என்னத்த கிளிக்கறியா தெரியல வா. நீ கிளிக்காத வா. பொண்ணு போட்டோவை பார்த்தாலே சூப்பரா இருக்குதுடா. இந்த பொண்ணவே பேசி முடிச்சிடலாம். அருமையா இருக்குதுங்க. தங்க கட்டியாட்ட கிளங்காட்டு இருக்குதா இப்ப? சரி பேசி முடிக்க சொல்றா. என்ன தம்பி, முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, இப்ப போய் வெளியில போகணும்னு சொல்றீங்களே? அது ஒன்றும் இல்லைங்கப்பா, சின்ன ஒரு மெயில் ஒன்று அனுப்பணும். இங்கே மண்டபத்தில் நெட்டு கிடைக்கல, போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தான், சீக்கிரம் வந்துடுறேன். அதுக்கு நீங்க போகணுமா? கண்டிப்பாங்கப்பா, கம்பெனி சம்மந்தமாக ஒரு மெயில் ஒன்று அனுப்பணும். அது அனுப்பலைன்னா ரொம்ப சிரமம், அதனால தான் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். நீங்கள் கல்யாண வேலையை மட்டும் பாருங்கள். சரி போயிட்டு சீக்கிரமா வந்துருப்பா. ஓகேங்கப்பா. முதலாளி என்ன எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? எல்லாம் தேவகியை பத்தி பேசதாண்டா. அவளை பத்தி பேச என்ன இருக்கு முதலாளி? எல்லாமே கை நீறி போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவளுக்கு கல்யாணம், தெரியுமில்ல முதலாளி? தெரியும்டா. இப்போ சந்திர இந்த வழியா தான் கடைக்கு தனியா போயிருக்கான், இந்த வழியா தான் திரும்பவும் மண்டபத்துக்கு போகணும். வர்றவனை இங்கே மடக்கிட்டா அப்படின்னா அவனை முடிச்சிடலாம்னு சொல்றீங்களா? ஏமாந்தவன் நீங்க, எதுக்கும் துணிஞ்சிட்டீங்க. நான் வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? பார்த்து முதலாளி, யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி பார்த்துக்குங்க. அவனுக்கு சமாதி கட்டிடுவான். வாங்க போது மாப்பிள்ள. எறா கைய தொட்டு பேசுன தொலைச்சிருவேன். அடேங்கப்பா, மாப்பிள்ள ரொம்ப சூடாத்தான் இருக்காரு போல. கடடே, எங்களுக்கே நீ சவால் வர்றியா? உனக்கு எவ்வளவு தைரியம்டா? என்னடா 2 பேரும் பேசி வச்சுட்டு வந்து ஒம்பளுக்குறீங்களா? இங்க பாரு சந்தானம், அன்னைக்கே நீ தேவிட்ட தப்பா நடந்துக்க பார்த்த, அதுக்கே உன் மேல நான் செம்ம கோவத்தில் இருக்கிறேன். தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, நல்லா இருக்காது. என்ன முதலாளி, அவன் பாட்டு உங்களை வாடா வாடான்னு பேசிட்டு இருக்கான், நீங்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க. விடுறா செம்புலி, இளரத்தம் கொஞ்சம் சூடாத்தான் இருக்கும். நீ என்ன பண்ற, நேரா மண்டபத்துக்கு போற. அங்க போய் புரியுது முதலாளி, புரியுது. தேவகிட்ட போய் உன்னோட உயிருக்கு உயிரான காதலான யாரோ கத்தியால குத்திட்டாங்க, இப்பவோ அப்பவோன்னு சாவ கிடக்குறான், வந்து ஒப்பாரி வையன்னு சொல்லணும்.
சொல்லிட்டா போச்சு. என்னடா ரெண்டு பேரும் பயப்படுத்த பார்க்குறீங்களா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் கிடையாது. அட பங்காளி, செம்புலி ஒரு முட்டா பையன். வீணா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிதான் காமிப்பான். ஆனா நான் அப்படி இல்லை. பாத்தியா, ஒரு தடவை குத்தி உனக்கு புத்தி வரல. எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, இவன் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எவன் தேவைக்கு தொடர் அடிச்சாலும் அவனுக்கு இதே கதிதான். இதான் 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 என்ன மாப்பிள்ள, சின்ன குழந்தையாட்ட நீங்களே அழுதுட்டு இருந்தா அப்புறம் யாரு தேவைக்கு ஆறுதல் சொல்றது? அழாதீங்க மாப்பிள்ள. எப்படி மாமா அழாம இருக்க முடியும்? மனம் அடக்கி வரல வந்து கல்யாணம், தேவியோட கல்யாணம் பாதியோட நின்று போச்சு. சந்திரோட அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு கேட்டீங்கல்ல? துரேஷ்டம் முடிச்சவளை காதலிச்சனால்தான் அவங்க பையனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறாங்களா மாமா? தேவிக்கு காலடி எடுத்து வச்சா எந்த குடும்பமும் உருப்படாதுன்னு சொல்லிட்டு போறாங்களே மாமா. இனிமேல யாரு மாமா அவளை கல்யாணம் பண்ணிக்குவா? இளங்கோ, உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை. இருந்தாலும் அவங்க சொன்ன சாபத்தை நான் பொய்யாக்கி காட்டுவேன். அது நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். என்ன தம்பி சொல்கிறீங்க? ஆமாங்க, உங்களோட சம்மதம் இருந்தால் இப்போவே இதே மேடையில் தேவியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. ஏங்க மாப்பிள்ள தயங்குறீங்க? கல்யாண புடவை கட்டின ஒரு பொண்ணுக்கு மனக்கோலம் களையக்கூடாது. அப்படி கலைஞ்சா மறுபடியும் கல்யாண யோகம் அமையறதுங்கிறது சரின்னு சொல்லுங்க மாப்பிள்ள. சங்கர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன்? என்னங்க நீங்கள் போய் என்னை கையெடுத்து கும்பிட்றீங்க? இப்படிப்பட்ட உங்கள் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு நான் தாங்க பெருமையாக நினைக்கணும். நினைப்படா நினைப்ப. யார கேட்டா நீ இந்த முடிவு எடுத்த? தப்புதாங்கப்பா. நான் எடுக்கிற முடிவுக்கு நீங்க சம்மதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாய மூடுடா. எவனோ காதலிச்சு விட்டுட்டு போனவ உன் பொண்டாட்டி, எனக்கு மருமக, அதுக்கு நான் சம்மதிப்பான்னு நீ எப்படா நினைக்கலாம்? பாவம்பா தேவி. இப்போ கல்யாண மேடை வரலும் கல்யாண மேடை வரலும் வந்து அவள் வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. இப்படிப்பட்ட பொண்ணுக்கு நம்ம அடைக்கலை கொடுக்கறனால என்னப்பா தப்பு? ஐயா, பழச மனசில் வச்சுக்கிட்டு என் தங்கச்சிக்கு அமைய போகிற நல்ல வாழ்க்கைய பாழாக்கிடாதீங்க ஐயா. இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் மசிய மாட்டேன். ஏ இளங்கோ, அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தப்ப நீ என்ன போட்ட அதையெல்லாம் நான் மறந்துட்டேன்னு நினைச்சியா? அதெல்லாம் ஒருபோதும் மறக்க மாட்டான்டா இந்த தனசேகரன். பா, கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க. நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். நீங்க சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்கினாலும் சரி, தேவி தான் என் பொண்டாட்டி. ஓ, இருந்து நான் மனசு மாற போறதில்ல. ஓ, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இப்படிப்பட்டவதான் உனக்கு பொண்டாட்டியா வரணும்னு உன் தலையில எழுதி இருந்தா அதை ஒருபோதும் மாத்த முடியாது.
சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. நம்ம அந்தஸ்துக்கு இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தா 50 சவரன் நகையும் 2 லட்சம் ரூபாய் பணமும் கிடைக்கும். ஆனா இந்த இளங்கோனால அதெல்லாம் கொடுக்க முடியாது. அவன் வெறும் 20 பவுன் நகையும் 1 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்தா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஐயா, திடீர்னு இவ்வளவு பணம் இருக்கும், பணத்துக்கு நான் இங்கேயா போவேன்? அப்ப விட்டு, உன்னால முடியலனா நான் கிளம்புறேன். வாடா போலாம். விடுங்கப்பா, கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம் பேசிட்டு இருக்கிறீங்க. இந்த காலத்துல வரதட்சணை வாங்குறதே தப்புப்பா. வெறும் பணத்தையும் நகை வச்சா நாங்க வாழ போறோம். சும்மா இருடா, உன்னை பெத்தவன் எனக்கு தெரியும். நான் இதுக்கு சம்மதிச்சதே பெருசு. அதுக்கு அவன் சரின்னு சொன்னா கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா இப்ப நடக்காது. முடிவா இளங்கோ, நீ என்ன சொல்ற? ஐயா, ஒரு 2 மாசம் டைம் கொடுங்கயா, எப்படியாவது கொடுத்துறேன். எப்படிங்க, எப்படி கொடுப்பீங்க? இங்க பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம கிட்ட என்ன காடு தோட்டம் இருக்கா, இல்ல வசதி வாய்ப்பு தான் இருக்கா? அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டு பின்னாடி மாட்டிட்டு முழிக்க போறீங்க. அதுக்காக தேவகி வாழ்க்கை எப்படியா போகுதுன்னு விட்டுட்டு போக சொல்றியா? ஐயோ, நான் அதுக்கு சொல்லலைங்க, அகலக்கால் வைக்காதீங்கன்னு சொல்றேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க தான் வீணா பின்னாடி மாட்டிட்டு முழிக்க போறீங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு என்னமே இது சரியா படல. என் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தலகா, இதை தவிர எனக்கு வேற வழி எதுவும் தெரியல. என்ன சந்தையில ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பேரம் பேசுற மாதிரி என்னையும் விலை பேசி வித்துட்டல. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கிறது நீங்க புரிஞ்சுக்க யாருமே தயாரா இல்லடா. கவலைப்படாதடா, நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் என்னைக்கு நான் உன் பேச்ச பேர் இருக்கேன், நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா உன் கடமை முடியணுமே. தேவகி, அப்படியெல்லாம் சொல்லாத தேவகி. என் நிலைமையை நீனால புரிஞ்சுக்க தேவகி. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டு போன இடத்துல சந்தோஷமா இரு தேவகி, சந்தோஷமா இரு தேவகி. மாமா, ஆக வேண்டியதை கவனிங்க மாமா. கெட்டி மேலும் எப்படி எங்க சித்தப்ப இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சான்? அதான் எனக்கு புதிரா இருக்கு முதலாளி. கிணறு வெட்ட போய் பூதங்கலமான கதையா ஆயிருச்சு. தேவகி இதுக்கு சம்மதிச்சிட்டாளே, ஒரே நிமிஷத்துல தன்னோட காதல தூக்கி எறிஞ்சிச்சு வந்துட்டாளே. அப்படி இல்லைங்க முதலாளி, அண்ணனோட பாசத்துக்கும் அழகைக்கு முன்னாடி தன் காதலோட பவர் எடுபடல முதலாளி. சங்கர் இதுல தலையிடுவானே நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆரம்பத்துல உங்க சித்தப்பனுக்கு இதுல விருப்பம் இல்லை முதலாளி. சங்கர் தான் கட்டினா தேவையை தான் கட்டுவன்னு அவங்க அப்பா பேச்சையே மீறிட்டான். ஆமா, எங்க சித்தப்பன் கேட்ட வரதட்சணைக்கெல்லாம் இளங்கோ எப்படா ஒத்துக்கிட்டான்?
அங்கேயும் கடனை வாங்கி தானே திருமணத்தையும் நடத்திருப்பான். வேற வழி முதலாளி, இல்லைனா தங்கச்சியோட வாழ்க்கை பாலா போயிடுமே. உங்களை நினைச்சதான் முதலாளி எனக்கு பரிதாபமா இருக்கு. சந்திரவை கொண்டுட்டா தேவகி காதலான்னு இழந்துட்டு கதிரவான்னு அதை பார்த்து அவங்க அண்ணன் அழுவான்னு நீங்க போட்ட கணக்கு தப்பா போச்சு முதலாளி. சனி உங்களுக்கு சங்கர் ரூபத்தில் வந்துருச்சு முதலாளி. வரட்டும்டா, எந்த ரூபத்துல வந்தாலும் இந்த சந்தானம் சந்திக்க தயாரா இருக்கேன். தேவகி மேல ஆசை வச்சதுதான். சங்கரா இருந்தா என்ன, எங்க அண்ணனா இருந்தா என்ன, எவன் தேவகியை தொட்டாலும் நிம்மதியா வாழவே மாட்டேன். சரியா போச்சு முதலாளி. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டின்னு நீங்க தேவகி ஏதாவது செய்ய போவ அது சங்கருக்கு ஆபத்தா போயிட போகுது. எப்படியோ ஆகட்டும் முதலாளி. நான் என்ன மார்க்காடா, ஆண்டனிடா. நெஞ்சம் அதிரனு மாமே, பதறுதா உள்ள பதறனுடா, உதறுதா காலு உதறனு மாமே, வருவது அண்ணன் ஆண்டனிடா. அடடா இவன் ஜகதம் இனிமையெல்லாம் காணே, சீரும் சிறப்பா குடிக்கும் சம்பவம் தீனே, தகராறு கொடுத்தா பிள்ளைங்க அட்டாக் போடு ஆனே, எவனும் மறைக்க முடியாதே. அதிருதா நெஞ்சம் அதிரனு மாமே, பதறுதா உள்ள பதறனுடா, நீ வித்த காட்ட முடியாது நான் கோப்பனு கப்ப. நீ தகராறு கொடுத்தா பிள்ளைங்க அட்டாக் போட்டு ஆனே, எவனும் மறைக்க முடியாது. அதிருதா நெஞ்சம் அதிரனு மாமே, பதறுதா உள்ள பதறனுடா, உதறுதா காலு உதறனு மாமே, வருவது அண்ணன் ஆண்டனிடா. நீ தெளிவா இருந்தா தெரியும் ரூட்டே, எல்லா உயிர்க்கும் இருக்கு ஒரு கன்ஃபார்ம் ரேட்டே. அட்டகில் மாறி நம்பிக்கை துரோகி இருப்பான் ஒரு, அதை தாண்டி நாத்த கிடைக்கு உனக்கு ராஜாச்சாரு. நான் ஷார்ப்ப செஞ்ச சம்பவத்தை நியூஸ்ல பாரு, என் ஆப்பனண்டா நிக்கிறவன் ஓரம் உட்காரு. மறைக்க முடியாது.
ப்ளீஸு